ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக டேரோ டெக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். மினி, ஓகேங்களா, மினி வெர்ஷன். ஸோ எப்படி இந்த டேரோ டெக் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ இதோட ரீடிங் வந்துட்டு குவைட் சேலஞ்சிங்காகவும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். See, right. Wow, I can see the difference. இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகே, பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஓப்பன் பண்ணலாம். ஓ, see, ரொம்ப சின்னதாக இருக்கு. ஓகே, ஷஃபிள் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். See, ஓகே. ஸோ இதில் வந்து பட் ஆனால் வந்துட்டு டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் எவ்ரிடே விச் டேரோட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீடிங்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலி லாங் இது வந்து பெரிய டெக் இது மாதிரி வந்து படல, மினி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கார்டோட கனெக்ட் ஆக இட் மே டேக் டைம் எனக்கு, பிகாஸ் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும் இதோட கனெக்ட் ஆக. பட் ஐ திங்க் வந்துட்டு ஒன்ஸ் கனெக்ட் ஆனால் இட் வில் பி வெரி குட். நிறைய சூப்பர் மெசேஜஸ் கிடைக்கும். எஸ், ஓகே, ஒரு ரீடிங் பார்க்கலாம். What is this? Knight of Cups. See, தெரியுதா? So, love proposal and someone வந்துட்டு இந்த கார்டை பார்க்குறப்போ எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, யாரோ லவ் ப்ரப்போசல் ஓட வருவாங்க. மேபி அந்த பர்சன் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். நோ கான்டாக்டாக இருக்கீங்கன்னா கூட எஸ், திருப்பி ஒரு லவ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு லவ் பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த லவ் உங்களுக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு லவ்வாக கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த லவ்வை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு சில பேர் தடுப்பாங்க. இட்ஸ் லைக் தேர்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஐ திங்க் ஒரு மினி டேரோட் ரீடிங் பண்ணலான் இருக்கேன். ஓகே, பார்ப்போம். இந்த மினி டேரோட்ல இன்னைக்கு உங்களுக்கு என்ன ரீடிங் வருதுன்னு. What is this? King of Pentacles. Star card. See, I think எனக்கு இதில் வர மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு பர்சனை வந்து ஆக்சுவலி நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு
ஒரு பர்சன் வந்து உங்கள் மேலே அடிக்டடாக இருக்காங்க, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இப்படி நான் காரணமாவேன். எஸ், மேபி அந்த பர்சன் வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டா, இல்லை அவங்க வந்து அவங்களோட நீங்கள் ஒரு ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். உங்களோட அந்த நேச்சுரலி வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கும். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டார் கார்டு லவ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியுது வரக்கூடிய டேஸில். அந்த பர்சன் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், அண்ட் அதே மாதிரி ரிஸ்க் டேக்கராக இருக்கலாம். லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ வேணா ரிஸ்க் எடுப்பாங்க. உங்களோட ஆசைகள் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, உங்களோட ஆசைகள் அண்ட் உங்களோட எல்லா விஷஸ் அது வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இந்த இந்த மெசேஜ் என்னன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் லவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்தோ இல்லை வந்து நீங்கள் பேசுறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருக்காங்க. அந்த பர்சன் ஆனால் வந்துட்டு வருவாங்க, அது யாருன்னு தெரிய வரும். ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன ஆசைகள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வச்சிருந்தீங்களோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் லவ் ஃபீலிங், லவ் ரிலேட்டடான நிறைய ஒரு ட்ரீம்ஸ், அது எல்லாமே இந்த பர்சன் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இது வந்து எப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் சரி, அவங்க நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவங்க உங்களுக்காக செய்கிற எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு ரிஸ்க்குக்கும் ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். What? Ace of Pentacles. Yes. See, இது வந்து totally wish fulfillment. கண்டிப்பாக. And உங்களோட see, you can see this. Too much of heartbreaks. உங்களோட past heartbreak-க்கு ஒரு ஹீலிங் அப்படின்னா அது இந்த பர்சன் தான் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்ல நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு ஹீலிங்கிறது வந்து ஒரு உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும். மேபி அந்த ஒரு ரைட் பர்சனை நீங்க வந்து இன்னும் மீட் பண்ணலையோ, அந்த பர்சனை மீட் பண்றப்போ கம்ப்ளீட்டா லவ் ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களோட அந்த பழைய ஞாபகங்கள் வராது. அந்த ட்ரஸ்ட், லவ் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை திருப்பி வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த ஒரு பிரேக்கப் இல்லை அந்த ஒரு ப்ராப்ளமில் இருந்துச்சுன்னா கீப் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். உங்களோட ஏதோ ஒரு விஷ் ஃபுல்ஃபில் ஆகும். பிகாஸ் 2 விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு ஆசைகள் நிறைவேறும். ஓகே, இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜரான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கார்ட்ஸ் தான். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னரும் சரி, உங்களை இருந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இடையில இருக்கு. பட் ஆனால் அந்த பிளாக்கேஜஸை தவிர்த்துட்டு வருவாங்க. ஸோ உங்களோட இப்போ ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் யாராவது இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ டைம் அந்த பர்சனை பிரேக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒரு பாண்டிங் நடக்கிறதுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ டைம். பிளாக்கேஜஸ் எதுவாக இருந்தாலும் அதை பிரேக் பண்ணிட்டு அண்ட் அகெயின் பாண்டிங்காக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டைம். உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய அந்த பர்சன் ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம்.
எஸ். ஸோ இது வந்து எனக்கு லவ் மெசேஜஸ், லவ் ரிலேட்டட் தான் நிறையா வருது. ஸோ லவ் ரிலேட்டடாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? சரி, இந்த டெக்கை பொறுத்த வரைக்கும் கார்ட்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. பட் என்ன கேட்டால் இது வந்து டெஃபினட்டாக மினி கார்ட்ஸ் சொல்லுவேன். இதுவே வந்துட்டு இந்த சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவுமே இருக்கும். இந்த மாதிரி மினி டெக்கை ரீடிங் பண்ணுறதுக்கும் சரி, ஷஃபிள் பண்ணுறதுக்கும் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ திங்க் எனக்கு இது வந்து ஓகே, கம்ஃபர்டபுள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரோட் வாங்குறப்போ வந்துட்டு மினி டெக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூ கேன் பை. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் ஃபைன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு வந்து ஒரு இந்த டேரோட் மினி டெக்கோட ஒரு ரிவ்யூ பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் ரீடிங், லவ் ரிலேட்டடான ஒரு ரீடிங். ஸோ யா, ஓகே, ஸோ தேங்க்யூ, பை பாய்.